ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச்சு வழக்கில் பேசும்பொழுது ஹிந்தியில் தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த எல்லா சென்டென்சஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போவே அப்படின்னா அப்போ எப்படி அப்படின்ற அந்த டோனில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போவே நீ இப்படி இருக்க, சம்பாதிச்சதுக்கப்புறம் எப்படி இருப்ப, இப்போவே இவ்வளோ வெயில் அடிக்குது, மே மாதம் எப்படி வெயில் அடிக்கும், இப்போவே இவ்வளோ காத்தா இருக்கு, என்னதான் பண்ண போகிறோம் நம்ம ஆடி மாதத்தில். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி பேசுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்பவே இவ்வளோ வெயில்னா மே மாசம் எவ்வளோ வெயில் இருக்கும்னு நினைச்சு பாரு. இதை நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அபிசே இத்தனி கர்மி ஹே. அபிசே அப்படின்னா இப்போவே, இத்தனி கர்மி ஹே, கர்மி அப்படின்னா வெயில் அப்படின்றது அர்த்தம். இத்தனி கர்மி ஹே, இவ்வளோ வெயிலா இருக்கு. ஸோ வெயிலா இருக்குன்னா அப்படின்னு சொல்றதுக்கு தோ அப்படின்றத யூஸ் பண்ணணும். தோ மே மஹினே மே அப்படின்னா மே மாசத்துல, கியா ஹால் ஹோகா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அபிசே இத்தனி கர்மி ஹே தோ மே மஹினே மே கியா ஹால் ஹோகா அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னொரு மெத்தட்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அபிசே இத்தனி கர்மி ஹே சோச்சோ. சோச்சோ அப்படின்னா யோசி அப்படின்றது அர்த்தம். சோச்சோ மே மஹினே மே கித்னி ஹோகா அப்படின்னா மே மாசம் எவ்வளோ இருக்கும், மே மஹினே மே கித்னி ஹோகா, மே மாசம் எவ்வளோ ஆகும், யோசி அப்படின்னு சொல்றதா அர்த்தம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இவன் இப்பவே இப்படி பேசுறானே, இவன் சம்பாதிக்கிற காலத்துல எப்படி பேசுவான்னு நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு, அபிசே தோ ஏ ஐசா பாத் கர் ரஹா ஹே. ஸோ இங்க அபிசே அப்படின்னா இப்பவே, அபிசே தோ அப்படின்னா இப்போதே அப்படின்னா. ஸோ அந்த நா சவுண்டுக்கு தான் தோ வருது. ஓ அப்படின்னா அவன் அப்படின்றது அர்த்தம். ஓ ஐசா பாத் கர் ரஹாஹே அப்படின்னா இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறான். ஐசா அப்படின்னா இப்படி, பாத் கர் ரஹாஹே அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கான். ஜப் அப்போ அப்படின்னா ஜப், கமானே லஹேகா அப்படின்னா சம்பாதிக்கும் போது, கமானா அப்படின்னா சம்பாத்தியம். ஸோ கமானே லஹேகா அப்படின்னா சம்பாதிக்கும் போது, ஃபியூச்சர் டென்ஸ்ன்றதுனால லகேகா அப்படின்னு சொல்றோம். தப் அப்போ, பத்தானக்கி கியா கரேகா, பத்தானக்கி என்ன பண்ணுவான்னு தெரியல, பத்தானக்கி அப்படின்னா தெரியல, கியா கரேகா அப்படின்னா என்ன செய்வான்னு. ஸோ அவன் இப்பவே இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அவன் சம்பாதிக்கிற காலத்துல அவன் என்ன பண்ணுவானே தெரியல. அபிசே தோ ஓ ஐசா பாத் கர் ரஹா ஹே, அவன் அப்படின்றதுனால பாத் கர் ரஹா ஹேன்னு வருது. அவள் அப்படின்னா பாத் கர் ரஹி ஹே. ஜப் கமானே லஹேகா தப் பத்தானக்கி கியா கரேகா அப்படின்னு சொல்லணும். வாசல்லே இவ்வளவு கூட்டம்னா உள்ள எப்படி இருக்கும்னு நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ நம்ம எங்கேயாவது ரொம்ப கூட்டமா இருக்கிற இடத்துல போனோம் அப்படின்னா வெளியில பார்த்துட்டு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாகர்ஹி அப்படின்னா வெளியிலேயே அப்படின்றது அர்த்தம். இல்ல கேட் பர்ஹி அப்படின்னு சொல்லலாம், கேட்லேயே. இல்ல என்ட்ரன்ஸ் பர்ஹி அப்படின்னு சொல்லலாம். தர்வாசா பர்ஹி அப்படின்னா கதவு கிட்டேயே. ஸோ இந்த வார்த்தைகள்ல எது வேணாலும் அந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். இத்தனி பீட் ஹே, ஸோ பீட் அப்படின்னா கூட்டம், இத்தனி பீட் ஹே அப்படின்னா இவ்வளவு கூட்டம். தோ அப்படின்னா அந்தர் கியா ஹால் ஹோகா அப்படின்னா உள்ள எப்படி இருக்கும், அந்தர் கியா ஹால் ஹோகா. ஸோ எப்படி உள்ள அப்படின்னா அந்தர் கியா ஹால் ஹோகா அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைச்சுப்பாரு. ஸோ முதல் நாளே இவ்வளவு செலவாயிடுச்சுன்னா 10 நாள் எப்படி சமாளிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ பெஹலே தின் ஹி இத்தனி கர்ச் ஹோகயா அப்படின்னா, ஸோ இத்தனி கர்ச் அப்படின்னா, இத்தனி அப்படின்னா எவ்வளவு, கர்ச்சா அப்படின்னா செலவு, ஹோகயா அப்படின்னா ஆயிடுச்சு. தோ அப்படின்னா 10 தின் கைசா நிக்கலேங்கே. ஸோ 10 தின் அப்படின்னா 10 நாள், கைசே அப்படின்னா எப்படி, ஓட்டுவோம், நிக்கலேங்கே அப்படின்னு சொல்லலாம். இல்ல சலேங்கே எப்படி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெஹலே தின் ஹி இத்தனா கர்ச் ஹோ கயா தோ 10 தின் கைசே நிக்கலேங்கே இல்ல கைசே சலேங்கே, இது ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா, ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் நம்மளோட வீடியோஸை ஃபுல்லா போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்க PDF ஃபார்மேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணது இல்லை, இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போற வீடியோ, ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னாலும், இது கூடவே நீங்க பிகினரா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இப்பதான் ஹிந்தி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, எனக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியலனாலும் அதுக்கு தேவையான PDFs, முக்கியமான வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும் எப்படி பேசணும், ஒரு ஆண் பேசும்பொழுது பெண் பேசும்பொழுது எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாலும், முக்கியமான ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட் ஜஸ்ட் வேர்பு மட்டும்தான் மாறும். ஸோ அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க கத்துக்கிறதுனால உங்களால நிறைய சென்டென்சஸ் ஈஸியா கத்துக்க முடியும்.
500 பிளஸ் டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ். இது எல்லாமே என்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்தது, 10 நிமிஷம் நடந்ததுக்கே எவ்வளவு மூச்சு வாங்குதுன்னா மலை மேல எப்படி ஏறுவ அப்படின்னு சொல்றதுக்கு. 10 நிமிஷத்துக்கே எப்படி மூச்சு வாங்குதுன்னா மலை மேல எப்படிதான் நீ ஏறுவ அப்படின்னு சொல்றதுக்கு. 10 மினிட் சல்னே மே ஹி. ஸோ நடந்ததுக்கே அப்படின்னு சொல்றதுக்கு. சல்னே மே ஹி அப்படின்னா அந்த ஹி அப்படின்றது நடந்ததுக்கே, கேன்னு சொல்றல, நடந்ததுக்கே. நடந்ததுக்குன்னு சொல்றதுக்கு சல்னேமே அப்படின்னு போதும். நடந்ததுக்கே அப்படின்னு சொல்றதுக்கு சல்னேமேஹி. இத்தனி சன்ஸ் பூல் ரஹிஹே அப்படின்னா வந்து இவ்வளவு மூச்சு வாங்குது. சான்ஸ் பூல் ரஹிஹே அப்படின்னா மூச்சு வாங்குது அப்படின்றது அர்த்தம். இவ்வளவு மூச்சு வாங்குது. தோ பஹாத் பர் கைசே. சோ பஹாத் அப்படின்னா வந்து மலை. பஹாத் பர் அப்படின்னா மேல. கைசே சத் ஹோகி அப்படின்னா ஏறுவ. சத் ஹோகி அப்படின்னா வந்து ஏறுவீங்க அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். சோ கைசே சத் ஹோகி அப்படின்னா எப்படி ஏறுவீங்க. இப்பவே இவ்வளவு விலை விக்குதே, இன்னும் கொஞ்சம் மாசம் போனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஏதாவது ஒரு பொருள் வந்து என்ன இவ்வளவு விலை விக்குது, இன்னும் மாசம் ஆக எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு. அபிசே இத்தனா மஹாங்கா ஹே. சோ மஹாங்கா அப்படின்றது வந்து விலை. சோ இத்தனா மஹாங்கா ஹே. தோ குச் மஹினே பாத் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம். கியா ஹால் ஹோகா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆகும்னு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு. சோ அபிசே இத்தனா மஹாங்கா ஹே தோ குச் மஹினே பாத் கியா ஹால் ஹோகா. சும்மா திட்டினதுக்கே இவ்வளவு அழுகுறாளே, ஒருவேளை அடிச்சிருந்தா எப்படி அழுவான்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சோ சிர்ஃப் தாந்தா ஹே தோ. சோ சிர்ஃப் தாந்தா அப்படின்னா வந்து திட்டினது. தாந்தா அப்படின்னா திட்னேன் அப்படின்றது அர்த்தம். திட்டினதுக்கு மட்டுமே, அந்த மட்டுமே அப்படின்ற அர்த்தத்துல சொல்றதுக்கு தான் வந்து சிர்ஃப். சோ சிர்ஃப் தாந்தா ஹே தோ இத்தனா ரோ ரஹா ஹே. ஒரு ஆணை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ரோ ரஹா ஹேன்னு சொல்லணும். அழுவுறாளேன்னு ஒரு பெண்ணை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ரோ ரஹிஹேன்னு சொல்லணும். மார்படுத்தித்தோ கியா கர்த்தே. மார்படுத்தித்தோ அப்படின்னா அடிச்சிருந்தா அப்படின்றது அர்த்தம். மாரோ அப்படின்னா அடித்திருந்தால் அப்படின்னு சொல்றதுக்கு மார்படுத்தித்தோ. கியா கர்த்தே அப்படின்னா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். சோ கியா கர்த்தா அப்படின்னா என்ன செஞ்சிருப்பான், கர்த்தா அப்படின்னு சொல்லணும். சோ சிர்ஃப் தாந்தா ஹே தோ இத்தனா ரோ ரஹா ஹே மார்படுத்தித்தோ கியா கர்த்தி. இந்த சின்ன கீரலை இவ்வளவு வலிக்குதுன்னா ஆழமான காயம் எவ்வளவு வலிக்கும்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு. இஸ் ஜாராசி கர்ச்மோ இத்தனா தர்த் ஹோ ரஹா ஹே தோ கஹரா ஜஹீம் கித்தனா தர்த் தேகா அப்படின்னு சொல்லணும். இஸ் ஜரா அப்படின்னா வந்து இந்த சின்ன கொஞ்சம் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஜராசே. சோ ஜராசி. கரோச் அப்படின்னா வந்து கீரலுக்கே அப்படின்னு சொல்றதுக்கு கர்ச்மே. இத்தனா தர்த் அப்படின்னா வலி. ஹோ ரஹா ஹே இவ்வளோ வலி வலிக்குதுன்னா இத்தனா தர்த் ஹோ ரஹா ஹே. தோ அப்படின்னா கஹரா ஜஹீன் அப்படின்னா வந்து பெரிய காயம் அப்படின்றதுக்கு. கித்தனா தர்த் லஹேகா எப்படி வலிக்கும் அப்படின்னு நினைச்சு பாரு. ஒரு சின்ன வலிய பார்த்ததுக்கே இவ்வளவு பயப்படுறனா ஒரு பாம்பை பார்த்தா அவ எப்படி அலர்வான்னு நினைச்சு பாரு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏக் சோட்டி சே சிப்கலி சே இத்தனா தர் ரஹி ஹே. ஏக் சோட்டி அப்படின்னா ஒரு சின்ன. சோ ஏக் சோட்டி சே ஒரு சின்ன பலி. பல்லி அப்படின்னா வந்து சிப்கலி அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில. சிப்கலி சே இத்தனா அந்த பள்ளியை பார்த்ததுக்கே. இத்தனா டர் ரஹா ஹே. டர் அப்படின்னா தர்த் அப்படின்னா வலி. டர் அப்படின்னா பயம். சாம்பு அப்படின்னா வந்து பாம்பு. தேக்லேகி தோ சீக்கி நிக்கல் ஜாயேகா. எப்படி சீக் அப்படின்னா வந்து அலறது, எப்படி அலறிக்கிட்டே இருப்பா. சோ சீக்கி நிக்கல் ஜாயேகா. நிக்கல் ஜாயேகி. பெண் அப்படின்னா நிக்கல் ஜாயேகி அப்படின்னு சொல்லணும். ஆண் அப்படின்னா நிக்கல் ஜாயேகா அப்படின்னு சொல்லணும். இப்பவே இவ்வளவு அழுகுறானா ராத்திரி முழுக்க எப்படி இருப்பானோ. சோ குழந்தைங்களை முக்கியமா பார்த்துக்கும் போதெல்லாம் சொல்லுவோம்ல, பகல்லையே எப்படி அழுதுகிட்டு இருக்கான், நைட்டு எப்படிதான் சமாளிக்க போறானோ. சோ அபிசே இத்தனா ரோ ரஹா ஹே. அபிசே அப்படின்னா இப்பவே. இத்தனா ரோ ரஹா ஹே இவ்வளவு அழுகுறான். தோ நான் பூரி ராத் அப்படின்னா நைட்டு முழுக்க. கியா ஹால் கரேகா அப்படின்னா என்ன செய்வானோ, என்ன ஆகுமோ அப்படின்னா கியா ஹால் ஹோகா. கியா ஹால் கரேகா அப்படின்னா என்ன செய்வானோ அப்படின்றது அர்த்தம். என்ன செய்வானோ நினைச்சு பாரு. ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே இவ்வளவு காரமா இருந்தா தட்டு முழுக்க எப்படி சாப்பிடுவேன்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு. சோ நிவாலா கானே மேஹி இத்தனா மிர்ச் லக் ரஹே ஹே. நிவாலா கானேமே அப்படின்னா ஒரு வாய்க்கே. சோ அந்த ஒரு வாய்க்கே அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஹி. சோ நிவாலா அப்படின்னா ஒரு வாய். நிவாலா காணே அப்படின்னா ஒரு வாய். சோ நிவாலா காணே மேஹி இத்தனி மிர்ச் அப்படின்னா இவ்வளவு காரம், இத்தனை காரமா இருக்கு. இத்தனி மிர்ச் லக் ரஹி ஹே. தோ பூரா கானே கைசா காவோ ஹே.
ஸோ பூரா கானா அப்படின்னா வந்து சாப்பாடு ஃபுல்லா முழு சாப்பாடும். கைசே காவோகே அப்படின்னா எப்படி சாப்பிடுவ அப்படின்னு அர்த்தம். திங்கட்கிழமை காலையில இவ்வளோ வேலைன்னா வாரம் முழுக்க எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு மண்டேக்கு சுபஹி இத்தனா காம் ஹே. ஸோ ரவிவார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மண்டே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ ரவிவார் கி சுபக் அப்படின்னா மண்டே காலையிலேயே அப்படின்னு சொல்றதுக்கு சுபஹி. இத்தனா காம் ஹே இவ்வளோ வேலை. தோ பூரா சஃப்தா பூரா அப்படின்னா ஃபுல்லா அப்படின்றது அர்த்தம். ஹஃப்தா அப்படின்னா வாரம். கியா ஹால் ஹோகா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஸோ மண்டேக்கு சுபஹி இத்தனா காம் ஹே தோ பூரா ஹஃப்தா கியா ஹால் ஹோகா. ஸோ இந்த வீடியோஸில் பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சு வழக்கில் நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.